இது சண்டே எடுத்த மினி விளாக் தான். அன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக தான் கிளம்பிட்டு இருந்தோம். கிளம்புறதுக்கு முன்னாடியே சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு கிளம்புனா வந்த உடனே பசியாகிற மாதிரி இருக்கும். கடையில் எதாவது வாங்கிட்டு வரலான்னு வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம், இல்லைன்னா வீட்டில் சிம்பிளாக எதாவது செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு செஞ்சு சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு காலையிலே சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போனோம்னா எந்நேரம் பசி ஆனாலும் சரி வந்த உடனே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுவும் நல்லா வீட்டில் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போகிற அன்றைக்கி பசியே இருக்காது. ஆனால் சாப்பாடே இல்லைங்கிறப்போ அன்றைக்கி தான் வந்து ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கும். கடையில் ஏதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு சாப்பாடு மட்டும் வச்சுட்டு மீன் குழம்புக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால மீனெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்புக்கெல்லாம் மசாலாலாம் அரைச்சி வச்சுட்டு போயிட்டோன்னா வந்த உடனே குழம்பு மட்டும் தாளித்து விட்டு மீனை கழுவி சேர்த்தோன்னா மீன் வேகிறதுக்கு ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது, சீக்கிரம் வெந்துரும்ல, குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருந்தோம். அதுவும் வந்து அவங்க சாப்பாடு வச்சுருந்த குக்கரை வந்து கழுவி வச்சுட்டாங்க, எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு குக்கர் கழுவி வச்சுருந்தாங்க. எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் இந்த வேலையெல்லாம் நான் சொல்லாமே செஞ்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நேரத்துக்கு அவங்க வேறு சாப்பிட்றாளா, சரி சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு இல்லை எனக்கு பசியில் மகாமா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போவே கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பாதி வழியில் வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க, இந்த உடம்புலையில் மினி காம்போ டிஃபன் ஒன்று போட்டிருக்காங்கல்ல மகாமா, அங்கே போய் சாப்பிட்டு போகலாமா, அங்கே மினி டிஃபன் வந்து 39 ரூபா தான், போய் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போய் பார்த்தா மினி டிஃபன் காம்போ வேறு முடிஞ்சுது. அப்புறம் ஒரு ரோஸ்ட்டு, ஒரு ஊத்தாப்பம், ஒரு செட்டு பூரி, ஒரு வடை, டீ தான் 300 ரூபா பில் ஆயிடுச்சு. அதுக்கு பேசாமல் வீட்லேயே தயிர் சோறையை சாப்பிட்டு வந்திருக்கலான்னு அப்போ தான் நினச்சி நீ என்ன வேண்டியது. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர வழியில் நிறையா காய்கள்லாம் வச்சுருந்தாங்க. எப்போவுமே ரெகுலராக இங்கே காய்கறி இருக்கும், ஆனால் இன்றைக்கி சந்தை போல் நிறைய காய்கள்லாம் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு 4 காய் வாங்கிட்டு போவேன். நான் புதன்கிழமை சந்தைக்கும் போகல, சனிக்கிழமை சந்தைக்கும் போகல, அதனால் ஒரு 4 காயை வாங்கிட்டு போவோம். 4 காயை எடுத்து போட்டுட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் கீரைகள் இருந்தது. ரெகுலராகவே கீரைகளுக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். டெய்லியுமே வந்து இங்கே இருக்கிறதுனால எப்போ ஹாஸ்பிட்டல் வந்தாலும் ஏதாவது ஒரு 2 கீரை வாங்கிட்டு வருவோம். இன்றைக்கும் பார்த்தா நிறைய கீரை இருந்தது. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால நிறைய கீரை இருந்தது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது. முருங்கைக்கீரை, வெந்தயக்கீரை, சவுப்பு தண்டங்கீரை, தண்டங்கீரை, சிறுகீரை, பாலக்கீரை, நிறைய கீரை இருந்தது. எங்களுக்கு வந்து வழக்கமாக வந்து இந்த சவுப்பு தண்டங்கீரையும் பாலக்கீரை இல்லைன்னா சிறுகீரை, இந்த 3ல் தான் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றிட்டு இருப்போம். பாலக்கீரை எப்போவுமே வாங்கிக்குவோம். அந்த சிறுகீரை, சவுப்பு தண்டங்கீரை ஏதாவது ஒன்று அது கூட வாங்கிப்போம். 2 கீரைக்கு தான் வாங்கிட்டு வருவோம். ரொம்ப ஒரு 2-3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு செஞ்சால் அவ்வளோ நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால அளவாக ஏதாவது 2 கீரைக்கு தான் வாங்கிட்டு வருவோம். இன்றைக்கும் பாலக்கீரையும் சவுப்பு தண்டங்கீரையும் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் நாங்கள் வந்து வர்றப்போ அப்படியே மீன் எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சோமா, ஆனால் நாங்கள் ரெகுலராக வந்து எடுக்கிற கடையில் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. லேட் ஆகிட்டதுனால ஃப்ரெஷ் மீன் இல்லை, ஐஸ் மீன் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரி இன்றைக்கி நம்மளுக்கு வாய்ச்சது வந்து வெண்டங்காய் புளிக்குழம்போ கத்திரிக்காய் புளிக்குழம்போன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக சரி மடத்துக்குளத்தில் போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கு நான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற இடத்துலையே மீன் ஃப்ரெஷ்ஷாக இல்லை, இங்கேயா ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகுதுன்னு நினச்சோம். ஆனால் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. போகாமல் இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்காதுன்னு போகாமல் விட்டுருந்தோன்னா இன்றைக்கி மீன் குழம்பு சாப்பிட்ருக்க முடியாது. அது ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போயிருந்தோன்னா அந்த மீன் குழம்பும் சாப்பிட்ருக்க முடியாது. கரெக்டாக நாங்கள் போகிறோம், அவங்களும் வந்து எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கடையை போடுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. நாங்கள் போன உடனே ஒரு 2 கிலோ மீன் தான் இருந்து, 2 கிலோவோ 2.5 கிலோவோ இருந்தது. அதில் நாங்கள் ஒரு 1.5 கிலோ மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதுவும் இன்றைக்கி குழம்பு தான் வச்சுருந்தோம், பொரிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. எங்களுக்கு வந்து குழம்பு மீனுன்னா தான் ரொம்ப பிடிக்கும். பொரிச்ச மீனெல்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டோம். குழம்பு மீனுன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால குழம்புக்கு குழம்புக்கு போடுற மாதிரியே கட் பண்ணி கொடுங்கன்னு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாகவே கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தோம். தம்பியும் வந்திருந்தான். அப்படிங்கிறதுனால அவன் வந்து குழம்பு மீன் சாப்பிட மாட்டான். சரி அவனுக்கு வந்து பொரிச்ச மீன் செஞ்சு கொடுத்துருவான்னு அவனுக்கு மட்டும் ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுருந்தோம். இந்த மீன் பொரிக்கிற மசாலா வந்து ஆல்ரெடி ஒரு டைம் மத்தி மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம், அதுக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். எப்போவுமே வெளியிலேருந்து எந்த மசாலாவுமே வாங்கி சேர்க்க மாட்டோம். இந்த மீன் மசாலா மட்டும் அந்த மீன் கடையிலேயே வாங்கிட்டு வந்திருந்தோம். சரி எப்படி தான் இருக்குதுன்னு சேர்த்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒன்றுமே எந்த மசாலாவுமே சேர்க்க வேண்டியதில்லை. உப்பு, காரம், புளிப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. வெறும் அந்த மசாலாவை மட்டும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ வச்சுருந்துட்டு பொரிச்சோன்னா நல்லா உப்பு காரமெல்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும் அந்த மீன் டேஸ்ட்டு.
இன்றைக்கி வந்து வழக்கத்தை விட கொஞ்சம் உப்பு காரம் புளிப்பெல்லாம் அதிகமாக சேர்த்தே மீன் குழம்பு வச்சுருந்தோம். அதனால் அன்னைக்கு விட மறுநாள் வந்து அந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வீடெல்லாம் கழுவி விட்டு அதுக்கப்புறம் தான் காய எடுத்து வச்சுருந்தோம். மீன் குழம்பெல்லாம் வச்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எந்திரிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டு வந்த காய்களாக எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். எங்களுக்கு எங்கேருந்து தான் திடீர்னு இந்த ஒரு ஞாபகம் வருமோ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவிழான்னு சொல்லி கேள்விப்பட்டோம் 2 கோயிலில். ஏதாவது ஒரு கோயிலுக்காவது போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு 2 கோயிலுக்கும் போயிட்டு வந்துடணும், இல்லைனா ஏதாவது ஒரு கோயிலுக்காவது போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே வெந்ததாக வந்த மாதிரி அன்றைக்கே வந்து வீடெல்லாம் கழுவி விட்டுட்டு இந்த கேரட் பீன்ஸ் இல்லைனாலே காய்கறி சௌகரியமாக எப்போ வேணாலும் எடுத்து வைக்கலாம். ஏன்னா கேரட் சீக்கிரம் அழுகி போயிடும். ஒரு சாயந்தரம் வரைக்கும் வச்சுருந்தா கூட அப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட அழுகிரும்னு சொல்லிவிட்டு அதுக்கெல்லாம் இல்லை அப்படின்னா பொறுமையாக காய் எடுத்து வச்சுக்கலாம், சாயந்தரம் டைமாக எடுத்து வச்சுக்கலான்னு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் தான் அந்த காயை எடுத்து வச்சுருந்தேன். இந்த மிளகா வந்து வாங்கிட்டு வந்து 1 மாதத்துக்கு பக்கம் இருக்கும். நல்லா கலராக இருக்குது, காரமாக இருக்குது. மிளகா பொடி அரைச்சா சூப்பராக இருக்கும். எந்த குழம்புக்கு சேர்த்தாலும் நல்லா கலரும் காரமும் சூப்பராக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த மிளகா வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்கிட்டு வந்த நேரம்னு பார்த்து ஒரு 4 நாள் 5 நாள் வெயிலே இல்லை, சும்மா மழை பெய்கிற மாதிரியே கிளைமேட் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அது வெயிலில் வைக்காமல் சரி வெயில் அடித்தா எடுத்து வச்சு அதுக்கப்புறம் போய் மிளகா பொடி அரைச்சிட்டு வரலான்னு எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் இந்த 10 நாளாக வெயில் அடிக்குது, ஆனால் இன்னும் நான் அந்த மிளகாயை காய போட்டு பொடி அரைக்கிறது இல்லை. அப்புறம் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தோன்னா அதை வந்து அப்போ வாங்கிட்டு வந்தோடனே அவ்வளோ ஆர்வம், இன்றைக்கே போய் மிளகா பொடி அரைச்சாலும் இன்றைக்கே காய வச்சு எடுத்து வச்சுருவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வந்து அது 10 நாள் எனக்கு ஒரு 2 நாள் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அந்த நான் வாங்கிட்டு வந்த அன்றைக்கே வந்து நல்ல வெயிலாக இருந்ததுன்னு எடுத்து வெயிலில் வச்சு மிளகா பொடி அன்றைக்கே அரைச்சிருப்பேன். ஆனால் ஒரு 2 நாள் 3 நாள் எனக்கு தகுந்த மாதிரியே இந்த வெயிலே அடிக்கல. சரி வெயில் வரட்டும், அதுக்கப்புறம் எடுத்து வெயிலில் வச்சு அதுக்கப்புறம் காய வச்சு பொடி அரைச்சிக்கலான்னு விட்டேன். இன்றைக்கி வரைக்கும் இந்த மிளகா பொடி அரைக்கவே முடியல. எப்படியாவது இந்த வாரத்துக்குள்ளேயாவது மிளகா பொடி அரைச்சிட்டு வரணும், இல்லைன்னா மிளகாவோட கலரே மாறிடும், அப்புறம் மிளகா பொடி கலரும் மாறிடும். அப்படிங்கிறதுனால இந்த வாரமே எப்படியாவது மிளகா பொடி அரைச்சிடணும். அப்புறம் ஆன்லைன்லேருந்து ஒரு பார்சல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது அம்மா அவங்க வந்து ஹாட் பாக்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சரி அது வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். சரி அவங்க எப்போ வர்றாங்கன்னு தெரியல, அவங்க வர்றதுக்கு 4 நாள் ஆகுதோ 5 நாள் ஆகுதோ தெரியல. ரிட்டன் வேறு ஏதாவது ப்ராடக்ட் வந்து டேமேஜாக இருந்தாலோ இல்லை மாற்றி வந்திருந்தாலோ ரிட்டன் போடணுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி பிரித்து பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்தது ஹாட் பாக்ஸு. பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கூட ஒன்று ஆர்டர் போட்டுக்கலாமான்னு தோணுச்சு. அது எங்கேருந்து தான் இந்த ஆசை வரும்னே தெரியல. எவ்வளோ பொருள் வீட்டில் இருந்தாலும் இந்த புதுசாக ஏதாவது ஒரு இந்த பாத்திரமோ துணிகளோ பார்த்தா அவ்வளோ ஒரு ஆசை. 2 ஹாட் பாக்ஸு, சின்னதாக ஒன்று பெருசு ஒன்று. இது வந்து ஒரு 1.5 டசல் இட்லி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சூப்பராக இருந்தது, டேமேஜ் எல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் கலர் மட்டும் மாறி வந்துடுச்சு. நான் க்ரீன் கலரில் ஆர்டர் போட்டிருந்தேன், இது வந்து ஒரு மாதிரி பிங்க் கலரில் வந்துடுச்சு, கனகாம்பர கலரில் வந்துடுச்சு. சரி இதுவும் நல்லா தானே இருக்குதுன்னு விட்டுட்டேன். கலர் மாறி வந்ததுனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கலர் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு. ஒரு 6-7 மணிக்கு மேலே போனால் தான் சூப்பராக இருக்கும். ஒரு 5:30-6 மணிக்கு மேலே கோயிலுக்கு போகலான்னு அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்திருந்தோம். ஆனால் அந்த டைமில் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 5:30க்கு மேலே தான் கிளம்பி வந்திருந்தோம். போன வருஷமும் வந்திருந்தேன் இந்த கோயிலுக்கு, ஆனால் நான் திருவிழாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்திருந்தோம். வேற ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில் வந்து இந்த கோயில் திருவிழான்னு தெரிஞ்சு வந்திருந்தோம். திருவிழான்லாம் அப்போ தெரியாது, ஆனால் இந்த வருஷம் வந்து முன்னாடியே எங்களுக்கு தெரிஞ்சதுனால கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்திருந்தோம். எதுவுமே பெருசாக தேங்காய் பழம் அதுக்கெல்லாம் எதுவுமே வாங்கி சாமி கும்பிடல. பால் மட்டும் வாங்கி கம்பத்தில் ஊற்றி சாமி கும்பிட்டுட்டு வந்திருந்தோம். இன்றைக்கெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தேங்காய் பழமெல்லாம் உடச்சி சாமி கும்பிட முடியாது. ஒரு நாள் இந்த வெள்ளிக்கிழமையோ அந்த மாதிரி டைமில் போய் கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து பால் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்திருந்தோம். நல்லா கூட்டமாகவே இருந்தது, நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே நல்லா கூட்டமாக இருந்தது. இன்னும் இன்றைக்கி விட நாளைக்கெல்லாம் நல்லா கூட்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த டைமில் நாங்கள் வந்து திருவிழா டைமில் வந்ததில்லை. திருவிழா டைமில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்திருக்கேன், ஆனால் இப்போ வந்து மேரேஜுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வர்றேன். அப்புறம் வளையல் வாங்கலான்னு வீட்டில் ஆல்ரெடி வந்து 3 செட்டு வளையல் வந்து வாங்கி இன்னும் போடாமல் அப்படியே வச்சுருக்கேன்.
பிரிக்கவே இல்லை, இன்னும் அப்படியே வச்சுருக்கேன். அப்படிங்கிறதுனால எங்கே போனாலும் வாங்காமே வந்துட்டு இருந்தேன். ஆனால் இங்கே பளபளன்னு எல்லா வளையலும் பார்த்த உடனே கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்தது. அதுவும் நிறைய க்ரீன் கலர் வளையல் இருந்தது. எனக்கு இந்த க்ரீன் கலர் வளையல்னால் அவ்வளோ பிடிக்கும். நிறைய க்ரீன் கலர் வளையலாக இருந்தது. அது பார்த்த உடனே சரி ஏதாவது ஒரு வளையலாவது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இருந்தாலும் ரேட் அதிகமாக தான் இருக்குன்னு தெரியும், அதனாலேயே எப்போவுமே வாங்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கடையில் போய் கேட்டோம். அங்கே வந்து ஒன்று ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லைன்னா ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருந்தது. சரின்ட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா இங்கே வந்து கரெக்டாக இருந்தது. அந்த வளையலும் சூப்பராக இருந்தது. சரி இதுவே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ரூபா விலை தான் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அதுலேயும் ஒரு என்கொயரி வேறு பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வளையல் இந்த கையில் 7 வளையல் இருக்குது, இந்த கையில் 6 வளையல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஒத்தப்படையில் தான் வளையல் போடணும், ரெட்டைப்படையில் போடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஒரு கையில் 7 வளையல், ஒரு கையில் 6 வளையல் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.